எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும், சேமிப்பு குறித்த தகவல்களையும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும், இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சேமிப்பு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 2 பெரிய சேமிப்பு திட்டம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், NSCன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 7 இயர்ஸ், 5 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துக்கு. அதுக்கு வந்து அந்த ஸ்கீம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இதுல வந்து இதாகும். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்க பணம் வந்து டபுள் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் 7 வருஷத்துக்குள்ள டபுள் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 9 இயர்ஸ் வந்து ஆகும் சார். அது ஒரு நேமே வேற சார். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன நேம்ல சொல்லுவாங்க அப்படின்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அது வந்து நமக்கு 9 இயர்ஸ் 7 மந்த் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 112 மாசம் நம்ம வருஷம் சொல்லுவாங்க சார். அது ஆமா KVPன்னு சொல்லுவாங்க, கிசான் விகாஸ். அது வந்து பாத்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் கொஞ்சம் கூட குறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் அதுல போட்டுட்டு அப்படி 10 இயர்ஸ் கழிச்சு நமக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுளா வந்து கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 10 லேக்ஸ் அதுல போடுறோம் அப்படின்னா 20 லேக்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 8 இயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 7 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் 7 மந்த் அந்த மாதிரி சார். இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1000ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி கூட ஓபன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ் சார். ஓகே, எனக்கு தெரிஞ்சது நான் இதுல வந்து சொல்லியிருக்கேன் சார். ஓகே சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா உங்களுடைய போஸ்டல், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் RD ஆகட்டும், இல்லாத இந்த NSC இந்த கிசான் விகாஸ் பத்ரா வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அடமானமா வச்சு கூட நீங்க கடனா பெறலாம் அப்படின்றது இருக்கு. ஸோ அது வந்து வட்டி ரொம்ப குறைஞ்ச வட்டியில வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பர்சனல் லோனோ பிசினஸ் லோனோ நீங்க எடுக்கணும் அப்படின்னு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடனுடைய வட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுதுன்னா, ஆனா நீங்க வந்து இந்த அந்த NSCயோ அல்லது அந்த கிசான் விகாஸ் பத்ரா பாண்டையோ நீங்க வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து போனீங்கன்னா என்ன ஆயிரும் பொதுவானா அந்த TDS அதை மாதிரி பெனால்ட்டி இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க பிளெட்ஜ் பண்ணலாம். அதாவது கடனுக்கு வந்து நீங்க கொடுத்து அடமானமா கொடுத்து அதன் வழியாக நீங்க பணத்தை வந்து திரட்டிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த 10 வருஷம் டைம் இருக்கும் அந்த சர்டிபிகேட்டுக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாசம் மாசம் வந்து அந்த EMI அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நீங்களே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தனியா வந்து அதுக்கு வந்து எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க டெபாசிட் பண்ணிட்டே வரலாம். அது மூலமாக நீங்க கடனை அடைச்சிடலாம். ஒருவேளை நீங்க அந்த கடனை அடைச்சிட்டீங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அடைச்ச காசுக்கு பிளஸ் மித்த கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கோ அதுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆயிட்டு வட்டியோட உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய SP சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேங்க சார். இப்ப நம்ம வந்து அதுல கடன் எடுக்கிறோம். கடன் எடுத்து அதாவது நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு FDல இருந்து கடன் எடுக்கிற மாதிரி அதை வந்து நம்ம திருப்பி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்றீங்க? ஆமா சார். ஆமா. இப்போ வந்து நம்ம அதுல வந்து கடன் வாங்கி கடன் கட்டுறோம் அப்படிங்கும் போது நம்ம சிபில் ஸ்கோர் வந்து இதுல ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்காங்க சார்? சார் இது வந்து அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்றப்போ, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவசரத்துக்குன்னு சொல்லி தேவையில்லாத ஏதோ மொபைல் ஆப்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வட்டி அதிகமா இருக்கு, அதுல மாட்டிக்கிறாங்க, வட்டி சுழில வந்து மாட்டிக்கிறாங்க, வெளியே வர முடியல.
சிபில் ஸ்கோர் வந்து ஓகே. இதுல வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னா உங்களுக்கு வட்டி கம்மியா இருக்கிறதுனால அப்பப்போ நீங்க வந்து சேவிங்ஸ் மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய செலவுகளை நீங்க குறைச்சிக்கிறீங்க. அந்த குறைச்சிட்டு அந்த காசை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த எஃப்டி லோனுக்கோ அல்லது இந்த என்எஸ்சி லோனுக்கோ அல்லது கேவிபி லோனுக்கோ நீங்க செலுத்துறீங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி புது புது கடன் வந்து வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவகாசம் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சார். ஓகே சார். இப்போ வந்து நமக்கு சிபில் ஸ்கோர் ரெக்கார்டே இல்ல அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிபில் ஸ்கோர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா சார். அதன் மூலமாக அவங்க 2 வீலர் லோன் வாங்கிக்கலாம் அல்லது 4 வீலர் லோன் வாங்கிக்கலாம், வீட்டு லோன் வாங்கிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆயிடும் சார். ஓகே சார். இப்ப நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் நிறைய பேர் வந்து வச்சுக்கோங்களேன், புதுசா கடன் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறதுன்றதை விட பேங்க்குக்கு எல்லாம் போய் கேட்டாங்க அப்படின்னா கடனே கிடைக்காது. உங்களுக்கு சிபில் ரெக்கார்டே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து அப்படியே கொடுத்தாலும் அதிக வட்டிக்கு தான், அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் நமக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு சிபில் ஸ்கோர் நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. அதனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கூட வெளியில வேற ஏதாவது கடன் கிடைக்கும் அப்படின்னா அப்ளை பண்றோம் அப்படின்னா கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க சார். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு நான் சொன்னேன், அந்த ஒரு இதுலயும் அதே போலதான் உங்களுக்கு வந்து அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணிட்டு கூட நீங்க லோன் வந்து வாங்கிக்கலாம். அடமானமா வச்சு கூட நீங்க லோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே ஓகேங்க சார். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.